கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அவருடைய 4வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தேவனுக்கென்று இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் காத்திருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அவர்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். மாத்திரமல்ல, அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதப்பட்டது. எத்தனை பாக்கியம்! ஆக தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்கு நானும் கிறிஸ்துவின் வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் உற்சாகமாய் ஊழியம் செய்யுங்கள். இன்னும் தேவனுடைய சமூகத்தை தரிசித்து அவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். உங்களுக்கு ஒரு பாக்கியம் காத்திருக்கிறது. உங்களுடைய நெற்றிகளில் அவருடைய நாமம் கற்பிக்கப்படும் என்று. ஹல்லேலூயா! ஆக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன்.